ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். உங்களுக்கு கேட்ஜெட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி ஒரு கேட்ஜெட் தான் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய சேனல் நேம் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஸோ நம்ம இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் டெஸ்க்டாப் அப்புறம் லேப்டாப் வச்சுருப்போம். ஸோ அந்த லேப்டாப் அப்புறம் டெஸ்க்டாப்புக்கு ஒரு மவுஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மவுஸ் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மவுஸில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த மவுஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மவுஸ். இது ஆக்சுவலாக ப்ளூடூத் அப்புறம் ஒயர்லெஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மவுஸ். ஸோ இந்த மவுஸ் மேட் இன் இந்தியா. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மவுஸோட பிராண்டு ஆர்டிக்ஸ் ஃபாக்ஸ். ஸோ இது டியூயல் ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மவுஸ். அப்புறம் 2.4 GHz ரிசீவர் இருக்குது. அப்புறம் இது சைலண்ட் கிளிக்ஸ். ஸோ இந்த மவுஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த ஒரு சத்தமும் கேட்காது. ஸோ அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது. அப்புறம் இதில் 400 mAh பேட்டரி கொடுத்துருக்கனால நம்ம ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு இந்த மவுஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இது டெஸ்க்டாப் கீயும் கொடுத்துருக்காங்க இந்த மவுஸில். இந்த மவுஸோட வெயிட் 76 கிராம் தான். ரொம்ப எடை குறைவான ஒரு மவுஸ். அப்புறம் இந்த மவுஸ் டைப் சி சார்ஜர் அது வழியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மவுஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆர்டிக்ஸ் ஃபாக்ஸ் வெப்சைட்டில் இருந்து. ஸோ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாக்ஸை திறந்தா உள்ள ஒரு இது நார்மலாக ஒரு இதில் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தான் கேபிள். ஸோ இந்த கேபிள் சார்ஜ் பண்ணக்கூடியது, மவுஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த மவுஸ். இப்போ பார்த்தீங்களா இந்த மவுஸு எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக அப்படியே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மவுஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ் கொண்டு எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். தெரியுதுங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த மவுஸை இப்படி லைட்டாக இப்படி மேலே இப்படி எடுத்திங்கன்னா அப்படியே கரண்ட் வந்துடுது பாருங்கள். ஸோ இது ஒரு மேக்னெட்டிக் தான். ஸோ இப்படி நீங்கள் கீழே கொண்டு போனீங்கன்னா அது அட்டாச் ஆகிக்கிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு அலுமினியம் மாதிரி ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது டச் பண்ணும்போது அந்த ஃபீல். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மவுஸோட சார்ஜ் பண்ணக்கூடியது அந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் உள்ளே இருக்குது. ஸோ இது அந்த டாங்கிள். ஸோ இந்த டாங்கிளும் அப்படியே மேக்னெட் இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும், ஒட்டிக்கிறோம். ஸோ அதை கீழே விடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 சைடு இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ், இந்த ரைட் கிளிக்கு அப்புறம் லெஃப்ட் கிளிக்கு உள்ளக்கூடிய பட்டன். ஸோ சாரி, இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் எதுக்குன்னா, இந்த மவுஸ் டியூவல் ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரே டைமில் நம்ம லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன் தான் இந்த பட்டன். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இது டியூவல் ப்ளூடூத்தில் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய மொபைல்லையும் அப்புறம் லேப்டாப்லேயும் நீங்கள் ஒரே டைமில் இந்த மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த மவுஸை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அந்த இண்டிகேட்டர் சொல்லுது பேட்ரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த பேட்ரி இண்டிகேட்டர். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலரில் அந்த ஆர்டிக் ஃபாக்ஸுங்கிற அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த அந்த ரெயின்போ கலரில் அந்த லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு இண்டிகேஷன், இந்த மவுஸ் ஆனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டைலான ஒரு இருக்குது. ஸோ இந்த மவுஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மேஜிக் மவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்லிம்மான ஒரு மவுஸு. ஆனால் இது டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா.
ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அப்புறம் வந்து இதில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ டேப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரே கிளிக்கில் வந்து அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த மவுஸில். ஸோ பார்க்குறதுக்கு டிசைன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப நல்ல அழகாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால இது ஒரு வித்தியாசமான மவுஸாக இருக்குது. ஸோ இந்த மவுஸ் வந்து விண்டோஸ்லேயும் சப்போர்ட் ஆகும், அப்புறம் வந்து மேக்லேயும் சப்போர்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னுடைய சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் பாசிட்டிவ். நான் உங்களை மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.